ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய. ஏசாயா 40வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதே. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம் நம் அனைவருக்கு உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 25 15வது வசனத்தின் முதற் பகுதி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். போதும். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொறுமையினுடைய ஆற்றல், பொறுமையினுடைய வலிமையை குறித்து ஞானி மிக அழகாக மிக தெளிவாக நமக்கு முன் வைக்கிறார். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பிரபு அப்படி என்று சொன்னால் யார்? ஆங்கில வேதாகமம் அழகாக சொல்லுகிற கொடுத்திருக்கிற வார்த்தை ரூலர். ரூலர் அப்படி என்று சொன்னால் ஆட்சி புரிகின்றவர். ஆட்சி புரிகின்றவரை குறிக்கின்ற ஒரு வார்த்தை தான். அப்போ என்னுடைய முழுமையான அர்த்தம், நீண்ட பொறுமையினால் ஆட்சி புரிகிறவர்களையும் என்ன செய்ய முடியும்? சம்மதிக்க வைக்க முடியும். நேற்றைய தினத்தில் ஒரு டென்டிஸ்ட், பல் டாக்டரை பார்ப்பதற்காக நான் கடந்து சென்றிருந்தேன். அப்போது டாக்டரை பார்ப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு வெளியே காத்திருக்கும்போது அந்த டோரில் ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. என்னவென்று சொன்னால், இங்கே டோக்கன் சிஸ்டம் கிடையாது. இங்கே என்ன கிடையாது? டோக்கன் சிஸ்டம் கிடையாது. உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டு நீங்கள் எப்படி இருங்கள், காத்திருங்கள்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறார், பொறுமையுடன் என்ன செய்யுங்கள், காத்திருங்கள் அப்படி என்று எழுதப்பட்டிருந்தது. இப்போ பல் டாக்டர் ரொம்ப எடுத்தேன் கவிழ்த்தேன் சிகிச்சை என்ன செய்ய முடியாது. அப்போ அவரை பார்க்கணுன்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை? பொறுமையோடு கூடிய காத்திருப்பு தேவை.
பொறுமையோடு கூடிய காத்திருப்பு தேவை. இன்றைய காலகட்டத்து மக்கள் பொறுமைக்கு டாட்டா காண்பித்து விட்டு பரபரப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடக்க வேண்டும். நினைத்த நேரத்தில் நடக்க வேண்டும். 2 ஆமைகள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டன. என்ன பேசிக்கொண்டனா, பாருப்பா இந்த மனிதர்களை பாருப்பா, வேகமாக ஓடுகிறார்கள், வேகமாக செயல்படுகிறார்கள். ஆனால் 60-70களிலே ஆயுளை என்ன செய்து கொள்கிறார்கள்? முடித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மெதுவாக நடக்கிறோம், மெதுவாக சுவாசிக்கிறோம், மெதுவாக உண்ணுகிறோம். நமக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயுள் காலம்? ஆமைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயுள் காலம்? எத்தனை ஆண்டுகள்? 200 300 ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது ஒரு ஆமையினுடைய லைஃப். இப்போ பாருப்பா, நாம் மெதுவாக சாப்பிடுகிறோம், மெதுவாக உண்ணுகிறோம், மெதுவாக சுவாசிக்கிறோம். நம்முடைய ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள்? 200 300 ஆண்டுகள். இந்த மனுஷன் வேகமாக ஓடுறான், வேகமாக செயல்படுகிறான், வேகமாக காரியங்களை முடிக்கிறான். ஆனால் அவனுடைய ஆயுள் காலம் எவ்வளவுதான்? 60 பலத்தின் மிகுதியாக 80, மிஞ்சி போனால் எத்தனை வர? 100 வரதான். தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது எத்தனை உண்மை! அப்போது பொறுமை மிக மிக அவசியமானது. ஆவிக்குரிய கனிகள் 9. ஆவிக்குரிய கனிகள் 9. அந்த 9 கனிகளிலே ஒன்று எது? பொறுமை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆம் அன்பானவர்களே, 3 மிக முக்கியமான காரியங்களிலே நமக்கு பொறுமை தேவை. 3 மிக முக்கியமான காரியங்களிலே நமக்கு பொறுமை தேவை. அதில் முதல் காரியம் ஆத்திரத்தில் பொறுமை. ஆத்திரத்தில் பொறுமை. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5 முதல் 13 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஆபிரகாமும் லோத்தும் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த 2 பேருமே செல்வம் மிக்கவர்கள் தான். மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள், மந்தைகளும் இருக்கிறது. இப்ப கடவுளுடைய கட்டளை ஏற்று ஆபிரகாம் பயணிக்கிறார். அவரோடு செல்லுகிறவர் யாரு? லோத்தும் கூட செல்லுகிறார். இடையே பிரச்சனை வருகிறது. யாருடைய மேய்ப்பர்களுக்கும்? ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. அவர் பார்க்கிறார், இது வேறு விதமாக போயிட்டு இருக்கிறது. அப்படி என்று ஆபிரகாம் ஆத்திரப்பட்டு இருக்க வேண்டும், ஆபிரகாம் கோபப்பட்டு இருக்க வேண்டும். உன்னை அழைத்து வந்திருக்கிறவர் யாரு? லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்லி இருக்க வேண்டும், உன்னை அழைத்து வந்தவர் யாரு? நான் தான். கடவுள் என்ன அழைச்சாரு, அழைப்புக்கு நான் கீழ்ப்படிந்தேன். இப்போது என்னோடு கூட உன்னை அழைச்சிட்டு வர்றது யாரு? நான் தான் உன்னை அழைச்சிட்டு வரேன். ஆகையினால எப்பா நீ இப்படி இரு அப்படி இரு என்றெல்லாம் ஆபிரகாம் சொல்லவில்லை. பொறுமையை காத்து சொன்னார், எப்பா நாம் 2 பேர் யாரு? சகோதரர் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதுவரைக்கும் போதும்பா, பிரச்சனை வந்து போச்சு. ஆகையினால் நீ உனக்கு தேவையான பார், எது செழுமையாயிருக்கோ அந்த பகுதியை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். நீ வலதுபுறம் போனால் நான் எப்படி போறேன்?
இடதுபுறம் போகிறேன். நீ இடதுபுறம் போனால் நான் என்ன செய்ய போகிறேன்? வலதுபுறம் போகிறேன். ஆபிரகாம் ஒரு பிரச்சனையை எவ்வாறு பொறுமையோடு கையாளுகின்றார் என்பதை நாம் தெளிவாய் கண்டுகொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய உயர்வுக்கும் ஆபிரகாமுடைய மேன்மைக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த பொறுமை என்பதை நாம் என்ன செய்து போகக்கூடாது, மறந்து போகவே கூடாது. பொறுமை அழுக்கு நிலக்கரி மாதிரி. நிலக்கரி பார்த்துருக்குறேன்ல, நிலக்கரி பார்த்துருக்கிறீங்களா? மிக கருமையாக இருக்கும். நம்முடைய கைப்பட்டாலும் நம்ம கருப்பு, இந்த கருமை நம்முடைய கரங்களை ஒட்டி கொள்ளும். அதான் பொறுமை அதாவது நிலக்கரி மாதிரி, அழுக்கு நிலக்கரி மாதிரி. ஆனால் அந்த நிலக்கரியை அடக்கி வைக்கதான் அது எப்படியாய் மாறுகிறது? வைரமாக மாறுகிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இந்த அழுக்கு நிலக்கரி தான் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்து காலமாக ஆக அது எப்படியாருது? வைரமாக மிளிர்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, பொறுமையை காத்துக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். சில ட்ரெயின் தவறுதலாக ஏறுவாங்க. ஒரு திசையில் போக வேண்டிய அவர்களுடைய திட்டம் வேறு திசையை நோக்கி பயணம் இருக்கும். ட்ரெயின் எடுத்த பிற்பாடு தான் உணர்வார்கள், நாம் என்ன செய்துட்டோம், தவறான ட்ரெயினை பிடிச்சிட்டோம். உடனே என்ன செய்வாங்கன்னா, சிலர் என்ன செய்வாங்கன்னா, ட்ரெயினுக்குள்ளேயே ரன்னிங் ட்ரெயினிலேயே எதிர் திசையில் நோக்கி என்ன செய்வாங்க, ட்ரெயினுக்குள்ளேயே ஓடுவாங்க. ஓடுனால ஏதாவது நடக்குமா? நடக்காது. அப்போ பொறுமை தேவை. சரி, அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நிற்கும், நாம் என்ன செய்யலாம், எப்படி மீண்டும் அந்த இடத்துக்கு போகலாம், அப்படி என்கிறதை பற்றி யோசிப்பதை விட்டு அவசரப்பட்டு அல்லோலப்பட்டு அலறி கூக்குரல் எழுப்பி ஓடுகிற ட்ரெயினில் அந்த திசையிலிருந்து இந்த திசையை நோக்கி நடந்தால் எதுவுமே என்ன செய்ய முடியாது, நடக்காது. அப்போது உண்மை தேவை, நமக்கு பொறுமை தேவை. ஆத்திரத்தில் பொறுமை நமக்கு தேவை. அதைத்தான் தாவீதுனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஒரு முறை மன்னன் சவுல் தாவீதை பிடிப்பதற்காக எத்தனாயிரம் பேரோடு வருகிறான் என்று சொன்னால் 3000 பேரோடு வருகிறார். ஒரு மனுஷனை பிடிப்பதற்காக ஒரு மன்னன் 3000 பேரோடு புறப்பட்டு வருகிறார். ஒரு தருணத்தில் சவுலை தனியாக கொலை செய்வதற்கான வாய்ப்பு தாவீதுனுடைய ஆட்களுக்கு கிடைத்தது. அப்ப தாவீதின் ஆட்கள் சொல்லுகிறார்கள், மன்னனே, தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இதை கடவுள் சத்துருவை நம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், அப்படி என்று கடவுளுடைய வசனத்தையே குறிப்பிட்டு சுட்டி காண்பித்து, இதோ சவுலை நாம் கொலை செய்து விடலாம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது என்ன செய்யவில்லை, கொலை செய்யவில்லை. அதற்கு மாறாக அவனுடைய சால்வையின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டு, அடையாளத்துக்கு பார்ப்பா, உன்னை கொலை செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, ஆனால் கொலை செய்யவில்லை, உன்னுடைய சால்வையினுடைய ஒரு தொங்கலை நான் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பார்ப்பா என்று காண்பிப்பதற்காக ஒரு சால்வையின் தொங்கலை வெட்டி எடுத்துட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அப்போ கடவுள் தன்னை அரசனாக அபிஷேகித்திருக்கிறார். அதற்காக, அந்த பதவியை அடைவதற்காக சவுலை கொண்டால்தான் முடியும் என்று தாவீது நினைக்கவில்லை. உரிய தருணத்திலே கடவுள் எனக்கு அந்த பதவியை தருவார். கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுலை எக்காரணத்தை கொண்டும் நாம் என்ன செய்யக்கூடாது,
தொடக்கூடாது என்பதிலே ரொம்ப வைராக்கியமாக இருந்தவர் இந்த தாவீதினுடைய பொறுமை. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்கார ஒன்று பேசினா நமக்கு எத்தனை பேசணும் போல இருக்கு? ஒன்றுக்கு 10 பேசணும். பேசினாதான் அவன் பேசிட்டான், இல்லை நாம் என்ன செய்யணும்? பேசித்தான் ஆகவே பேசித்தான் தீர வேண்டும். நான் யாருன்னு அவனுக்கு காண்பிக்கணும் இல்லை, அப்படிதானே? நாம் யாருன்னு காண்பிக்கணும் இல்லை. அப்படி என்பதற்காகவே அநேக நேரத்தில் பொறுமை இழந்து நாம் செயல்படுகிறோம். இன்றைக்கு அநேக தேவையற்ற வழக்குகளை சந்திப்பதற்கான காரணம் என்ன? பொறுமை இல்லாத காரணம் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, பொறுமை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வந்தது. பொறுமை தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கொண்டு வந்தது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அடுத்தது பாருங்கள், 2வது உபத்திரவத்தில் பொறுமை. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். போதும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் அப்படி என்று வேதம் சொல்கிறது. முதலாவது பார்த்தோம், ஆத்திரத்தில் பொறுமையாயிருங்க. ஆத்திரப்படக்கூடிய சூழல்கள் பல நேரத்திலே வாழ்க்கையிலே வரும், குடும்பத்திலே வரும். ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு பொறுமையாயிருங்கள். 2 எதில் பொறுமையாயிருங்கள்? உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுக்கு பயந்தவன் தான், கடவுளுக்கு அஞ்சி இருந்தவன் தான். ஆனால் அவன் சந்தித்த உபத்திரவங்கள் விவரிக்க முடியாதவை. உடன்பிறப்புகளாலே பகைக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டான். உடன்பிறப்புகளாலே குழியிலே தூக்கி வீசப்பட்டான். உடன்பிறப்புகளாலே அடிமையாக விற்கப்பட்டான். பொய் குற்றம் சாட்டப்பட்டான். சிறையிலே அடைக்கப்பட்டான். இவ்வளோ கஷ்டங்களை யோசேப்பு கடந்து வந்தார். ஆனால் என்ன செய்யல? முறுமுறுக்கவே இல்லை. எல்லாவற்றையும் பொறுமையோடு அவர் சந்தித்தார். வாழ்க்கையிலே பொறுமையோடு அவைகளை ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கையிலே இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம், ஒரு பொறுமையும் கூட. உபத்திரவத்திலே அவன் பொறுமையுள்ளவனாய் இருந்தான். ஆகையினால் கடைசியில் எப்படி உயர்த்தப்பட்டான்? எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கை சவால் நிறைந்ததுதான், பிரச்சனை நிறைந்ததுதான், பள்ளங்கள் நிறைந்ததுதான், இருளின் அனுபவங்கள் உடையதுதான். ஆனாலும் அந்த சூழலிலே முறுமுறுக்காமல், நான் நம்புகிற ஆண்டவரை எக்காரணத்தை கொண்டு முறுமுறுக்காமல், பொறுமையோடும் விசுவாசத்தோடும் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன தருகிறார்? உயர்வை தருகின்றவராயிருக்கிறார். அடுத்து 3வது பாருங்கள். எதில் பொறுமை என்று சொன்னால்,
சங்கீதம் 42வது சங்கீதம் 11வது வசனம். 42வது சங்கீதம் 11வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. காத்திருப்பதில் பொறுமை, காத்திருப்பதில் பொறுமை. இன்னைக்கு அநேக நேரத்திலே அப்படிதான். பஸ் ஸ்டாப்பில் போய் நின்ன உடனே என்ன செய்து வரணும்? பஸ் வரணும். இல்லைன்னா நான் 10 தடவை என்ன செய்வோம்? வாட்சை பார்த்துருவோம். ரயில்வே ஸ்டேஷனில் போன உடனே என்ன செய்யணும்? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்திடணும்? கரெக்டாக ட்ரெயின் வந்துடணும். ஒரு 5 நிமிஷம் தாமதமாகி விட்டது என்று சொன்னாலே நாம் என்ன செய்வோம்? ஐயோ என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, ஏன், என்ன காரணம், அப்படி என்று புலம்ப ஆரம்பித்து விடுவோம். ஆனால் அதே போல அன்பானவர்களே, வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையிலும் காத்திருக்கின்ற அனுபவம் மிக மிக முக்கியமான அனுபவம், மிக முக்கியமான அனுபவம். கூட்டுப்புழுவை பார்த்துருப்போம். பட்டர்ஃப்ளைனுடைய முதல் ஸ்டேஜ் இதுதான், கூட்டுப்புழு தான். அந்த கூட்டுப்புழு அது உருமாறி காலம் கனிகின்ற வரைக்கும் அது என்ன இருக்கும்? பொறுமையோடு எங்கே இருக்கணும்? புழுவாத்தான் இருக்க வேண்டும். அதற்குரிய காலம் உருமாறி காலம் கனிகின்ற போது எப்படி வருகிறது? அழகிய பட்டர்ஃப்ளையாக வானிலே என்ன செய்கிறது? பறக்கிறது. பொறுமைதான் அதற்கும் காரணம். அதே போலதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே மிக அருமையாக நாம் பார்த்தோம். எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி கழுகுகளை போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். எப்படி கூட்டுப்புழு பட்டர்ஃப்ளையாக வானத்திலே வட்டமிட்டு பறக்கிறதோ, எப்படி கழுகு வானத்திலே புதுபலனோடு பறக்கிறதோ, அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் பறப்பார்கள். செட்டைகளை அடித்து பறப்பார்கள், வானிலே வட்டமிட்டு பறப்பார்கள் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆகவே காத்திருக்கின்ற தருணம் வீணாய் போகின்ற தருணம் என்று நாம் ஒருபோதும் நினைத்து விட வேண்டாம். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வேலைக்காக, ஆண்டவருடைய தருணத்திற்காக காத்திருக்கின்ற நேரம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது கார் சர்வீஸு கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வாங்கப்பா, அந்த நாளுக்கு நான் போகும்போதும் அவன் உடனே கார் எடுத்து தந்துட மாட்டான். அவன் சொல்லுகிற காரியம், கொஞ்சம் அந்த வெயிட்டிங் ஷெட்டில் என்ன செய்யுங்க, கொஞ்சம் உட்காருங்க, இப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவான். அதே போல தான் வாழ்க்கையிலும் நாம் நினைத்த காரியத்தை, நினைத்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலேயும் ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய நேரத்திற்காகவும் பொறுமையோடு காத்திருக்கின்ற ஒரு அனுபவம் தேவை. ஆம் அன்பானவர்களே, பொறுமையை வாழ்க்கையில் கடைபிடிப்போம். பொறுமை என்ற செடி கசப்பு நிறைந்தது தான், ஆனால் அது கனி கொடுக்கின்ற போது அது தித்திப்பாக மாறும், தித்திக்கும். அது நமக்கு சுவையை தரும், நம்முடைய வாழ்வுக்கு இனிமையை தரும், இனிப்பாக இருக்கும். ஆகவே உணர்வோம், பொறுமை என்பது ஒரு கோழைத்தனம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய அளவுகோல் என்பதை உணர்ந்து பொறுமையோடு வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் நடப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும்
கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஆம்.